ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அநேக ஆலோசனை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு கூட ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் ஏன் உபதேசத்தில் நிலைத்திருந்தா எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அப்படி அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது தான் அவருக்கு நம்ம சீஷராக இருப்போம். சீஷர்னா யார்? பின்பற்றுகிறவன். சீஷர்னா டிசைபிள்னா ஃபாலோவர் அர்த்தம், பின்பற்றுகிற அர்த்தம். தெய்வ பிள்ளைகளே, ஆமென். யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் இவ்வளோ அதில் அக்கறை உள்ளவராக இருக்கிற பாருங்க. நான் உபதேசிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ஒரு நல்ல டீச்சர். அவர் அழகாய் நம்மளுக்கு உபதேசித்திருக்கிறத நான் பார்க்க அநேக சத்தியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் தான் சொல்கிறாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் தான் எனக்கு சீஷலாக இருப்பீங்க. குருவை போல், சீஷன் குருவை போல் இருப்பான். என்ன போல நீ இருப்பீங்க? அவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் 33 ஆண்டு காலங்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு அவருக்கு தெரியும் 3.5 வருஷம் அவர் செஞ்ச ஊழியம். 33ஆவது வயதில் அது மறித்து அவர் பிதாவிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது தெரியும். அதனால் தான் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதாகுமார பரிசுத்த நாமத்தில் நீ ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு உபதேசிக்கிறத பார்க்குறோம். தேவப்பிள்ளை, அப்போ நீங்களும் நானும் கூட அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். ஆமென். அவரை சீஷனாய் மாறணும்னா, தேவப்பிள்ளையில் அவரை போல நம்ம மாறணும்னா அவர் உபதேசத்தில் நிலைத்திருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று, திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தாங்கள் பிணிகளை நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். பாருங்களேன், திரளான ஜனங்க அவர் உபதேசத்தை கேட்பதற்கு வந்தாங்களாம். இங்கே ரொம்ப வசனம் அழகாக சொல்றதுக்கு, அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிட்டு திரளான ஜனங்க. தேவப்பிள்ளையில் அவர் உபதேசம் அவ்வளோ ஆணித்தரமாக அவ்வளோ சாரம் நிறைந்ததாக இருந்தது. அன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டருக்குள்ளே நிலைத்திருக்கணும்னா அவருடைய சத்தியத்தை தானே தேவப்பிள்ளையில். அப்போ அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அதே லூக்காவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 38 கூட வாசிப்பீங்கன்னா இங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். பாருங்களேன், அதிகாலமே தேவாலயத்துக்கு அவரிடத்தில் வருவாங்களாம். எப்போ? அவர் எதுக்காக? உபதேசத்தை கேட்பதற்காக. தேவப்பிள்ளை அதிகாலையில் இப்படியெல்லாம் ஆண்டவர் உபதேசிக்கிறதுனால தான் அவருடைய உபதேசத்தில் சத்தியத்தில் நீங்களும் நானும் நிற்கும் போது தான் அவருடைய சீஷராய் நான் மாறுவோம். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா அந்த சமாரிய ஸ்திரீ போயிட்டு என்ன பண்ணனாக்கா அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லுவாள். அப்போ ஜனங்க சொல்கிற காரியம் தருமா, ஏற்கனவே நாங்கள் அந்த உபதேசத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதில் விசுவாசித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவப்பிள்ளைகளை, அப்போ நீங்களும் நானும் கூட எத்தனையோ சத்தியங்களை கேட்குறோம். இன்றைக்கி பலவிதமான செய்திகள். எங்கே திரும்பினாலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அந்த உபதேசத்தில் அந்த சத்திய வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு போதிக்கிற காரியத்தில் நிலைத்திருக்கிறோமா? நான் அப்படி நிலைத்திருந்தால் தான் நான் அவரை போல நான் மாற முடியும், அவரை சீஷனாய் மாற முடியும். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆலோசனைனா திருவசனத்தை கேட்கிறவா மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவா இருங்க. அவர் உபதேசத்தை நிலைத்திருங்க. நிச்சயமாக நீங்களும் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. அன்றைய உங்கள் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உங்கள் உபதேசத்தில் ஆண்டவரே, எங்கள் சத்தியத்தில் அந்த வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருந்து அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆட்சேபிக்கிறோம். நீங்கள் எதை பிரசங்கித்தரோ அதை தான் வாழ்ந்து காண்பித்தீங்கப்பா. ஆண்டவர், நாங்களும் அதுபடி செய்ய எங்களுக்கு உதவிச்சு ஆசீர்வதியும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உபதேசத்தில் நிலைத்திருங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். God bless you.